அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலை நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோழி குருமா. வாங்க இப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. முதல்ல 2 பட்டை, 3 கிராம்பு, அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து 2 தக்காளி, இப்போ அடுத்து தேவையான அளவு உப்பு, இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்து 1/4 கிலோ கோழி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கோழி நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரில் கோழியை வேக வச்சிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கடாயிலே வேக வச்சுக்கோங்க. நான் சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக குக்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கோழியை குக்கரில் வேக வச்சுக்கலாம். இப்போ கோழி வெந்துட்டுருக்க நேரத்தில் மசாலாவை அரைச்சிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இப்போ 2 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க. 3 முந்திரி, இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, அரைமுடி தேங்காயோட வதக்கின மசாலாவையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கோழி நல்லா வெந்துருச்சு. அடுத்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பச்சை மிளகாய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குருமா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.